வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இந்த மசாலா செஞ்சுட்டு இதுக்கு ஒரு சூப்பரான சப்பாத்தி செய்யலாம். இது ரெண்டுமே எவ்வளோ நல்ல டேஸ்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு கோஸ் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா காய் துருவரத்தில் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். பாருங்கள், இந்த கோஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். இந்த டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். பாருங்கள், இப்போ இதை மட்டும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மைதா மாவு வந்து 3/4 கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்குவோம். இதுலேயே 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஜலிச்சிடலாம். ஏன்னா பூச்சி ஏதாவது இருக்கும், அதனால் நல்லா ஜலிச்சுட்டு போட்டோன்னா பயம் இருக்காது. உள்ளங்கையில் 2 உள்ளங்கை அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், பொடியாக நறுக்கின குடமிளகா உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அதையும் போட்டுக்கலாம். அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எண்ணெய் காயிற அளவுக்கு இது அப்படியே இருக்கட்டும். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், 3/4 கப் அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கலாம். வெதுன்னு இருக்க சுடுதண்ணி எடுத்துக்குவோம். நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு அதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சுகரும் போடலாம். போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி குழி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. பாருங்கள், இதில் நான் வந்து எந்த எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை. நல்லா சாஃப்டாக மாவு வந்து நல்லா டக்குன்னு பிசைஞ்சிட்டோம். ஏன்னா வெதுன்னு இருக்க தண்ணியில் நீங்கள் போட்டு நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சாலும் இப்போ ரோட்டு கடை காளான் எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். சரிங்க, இது என்ன பண்ணலாம், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. நல்லா எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாமே எடுத்துடலாம். கோஸ்லாம் எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் பொரிச்சது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு அதெல்லாம் வச்சோன்னு வைங்க, லெமன் ரைஸ் அதெல்லாம் வச்சோன்னா இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி மசாலா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ரோட்டு சைடு காளான் மசாலா செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை, நம்ம பொரிச்ச எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். புளிக்கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக. 2 குடமிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன். 1 குடமிளகாவை வந்து நம்ம அந்த கோஸ் வந்து பொரிக்கிற போது போட்டுட்டோம். மீதி இருக்க குடமிளகாயை இப்போ போட்டுக்கலாம். பண்ணி இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி
நம்ம வீட்டில் அரைச்சி வச்சது இருக்கு இல்லைங்களா, இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டேபிள் ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு கெச்சப், டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம். அப்போ நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோட நல்ல ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். பாருங்க, இதில் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். அப்போ டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுடரை வந்து நம்ம என்ன பண்ணோம், 1 கப் அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இதில் ஊற்றிடலாம். பாருங்க, இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா அப்படி எடுத்து போட்டுக்கலாம். வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் தலதலன்னு வரும். பாருங்கள், இப்போ வந்து மசால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல ரோட்டுக்கடை காளான் மசால் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு மாவும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் மாவை இதில் போட்டு வச்சுக்குவோம். அப்படி இல்லை எண்ணெய் போட்டுக்கிட்டால் கூட போதும். எண்ணெய் தொட்டுக்கிட்டு நம்ம வந்து சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு வாட்டி இப்படி அழுத்தி பிசைஞ்சிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சப்பாத்தி எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் மாவு உருட்டி வச்சுக்கோங்க. வாங்க, இப்போ சப்பாத்தி எப்படி தேய்க்கலாங்கிறத பார்ப்போம். சப்பாத்தி இந்த மாதிரி மாவு உருட்டினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. வச்சிங்கன்னா காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா புசு புசுன்னு ஊதிக்கிட்டு வராது. இப்போ வந்து இந்த மாவு வந்து இதில் நினச்சிக்கலாம். இப்போ நீங்கள் மடக்கு சப்பாத்தியெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுங்கள், இதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அப்படியே சூப்பராக சப்பாத்தி தேய்ச்சாச்சு. கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் போட்டால் போதும். பாருங்க, நல்லா புசு புசுன்னு சூப்பராக வருது பாருங்க. இந்த ஓரத்தை அழுத்தினோடனே நல்லா புஷ்ஷுன்னு எழுந்து வருது. சூப்பரான சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, சப்பாத்தி நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்க. இது நல்லா மடக்கினாலும் உங்களுக்கு நல்லா மடக்க வரும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா லேயராகவும் இருக்குது பாருங்க. நல்ல லேயராக
சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த சப்பாத்திக்குள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, நல்லா அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது அப்படியே தனியாக வாயிலே அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்றலாம், வெறும் வாயிலே சாப்பிட்றலாம். பக்கோடா மாதிரி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வத்த குழம்புக்கு இதுக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி சப்பாத்தியும் ரோட்டுக்கடை காளான் மசாலாவும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.